தோழர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த வாரம் முழு மாதிரி தேர்வு எழுதினோம். அந்த தேர்வுக்கான விளக்க குறிப்பு, விடை குறிப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்க சொல்லும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகிற தேர்வுலையுமே நம்மளுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுக்குறேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்க சொல்லும்போது இந்த வீடியோ எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதனால் இது நம்ம கடைசியில் நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம். ஓகே, கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின், ஆளுநர் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றிய சரியான கூற்றுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் ஆளுநரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஏன்னா எவ்வளோ இஷ்யூ போய்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. முக்கியமான ஆர்டிக்கல், அதாவது ஆளுநர் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்போ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதிலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது எப்போவுமே ஒரு சட்டப்பேரவையிலேருந்து ஒரு மசோதா போகுதுன்னா, ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் சட்டமாகும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 200. ஆர்டிக்கல் 200ன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ அந்த ஆர்டிக்கல் 200ல் ஒரு சட்டப்பேரவையில் இருந்து ஒரு மசோதா ஆளுநர்கிட்ட போக சொல்லும்போது அவர் 3 வகையான விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை அதை மறுக்கலாம், இல்லை அதை திருப்பி அனுப்பலாம். இப்போ திருப்பி அனுப்புறது 2 பேருக்கு திருப்பி அனுப்பலாம். ஒன்று என்ன அப்படின்னா, எங்கேருந்து அந்த மசோதா வந்துச்சோ அந்த அவைக்கே திருப்பி அனுப்ப முடியும். அதே மாதிரி வேறு என்ன பண்ணிடலாம், குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பலாம், மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அனுப்பின அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. உடனே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க. அதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, அப்போ ஆளுநர் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சரி, பார்க்கலாம். ஆளுநர் தனது ஒப்புதலை நிறுத்தி வைக்க அதிகபட்சம் 1 மாத காலம் அவகாசம் உள்ளது. கரெக்டு தான், 1 மாத காலம் தான் அவருக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பவோ அல்லது குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கவோ அதிகபட்சம் 3 மாத காலம் அவகாசம். இதுவும் சரியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் 1 மாதத்திற்குள் தனது ஒப்புதலை வழங்க வேண்டும். அப்போ எதுக்கு எத்தனை மாதம் அப்படின்றது பார்த்துச்சுன்னா, 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரை தான் அவருக்கு அதிகபட்சமான டைம் லிமிட்டுன்றது கொடுத்துருக்காங்க. இந்த 1 மாதன்றது காமனாக வருது. இந்த 3 மாதம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பவோ அல்லது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கவோ அதிகபட்சம் 3 மாதம் தான் அவகாசம் எடுத்துக்கிறணும். அவர் வீட்டோ பவர் மாதிரி அவர் பாக்கெட்லேயே வச்சுக்கிற முடியாது. 3 மாதத்துக்குள்ளே அவர் ஒன்று திருப்பி அனுப்பியிருக்கணும், இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்களேன், 3வது கொஸ்டின், தேர்வாணையத்தின் பணிகள் பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேர்வாணையத்தின் பணிகள் பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆன்சருக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம். 320 தான். தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அரசியலமைப்பில் பகுதி 14. எந்த விதிலேருந்து எது வரை, 315லேருந்து 323 வரை எதை பற்றி குறிப்பிடுது, தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுது. அப்போ இதில் இருக்கிற அந்த 4 விதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள். தேர்வாணையத்தின் பணிகள் பற்றி 320ன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சா. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்க்கலாமா. இப்போ 319, இந்த 319 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ தேர்வாணையத்தின் தலைவர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்வாணையம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன, யூபிஎஸ்சி இருக்குது, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இருக்குது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி இருக்குது. இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதோட தேர்வாணைய தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா. அந்த தேர்வாணைய தலைவர்கள் ஒரு முறை நியமிக்கப்பட்ட பின் மறு நியமனம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மறு நியமனத்திற்கு இவர்கள் தகுதியானவர்களான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அதுதான் எது சொல்லுது, விதி 319 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சியோட தலைவர், தேர்வாணைய தலைவர், டிஎன்பிஎஸ்சியோட தேர்வாணைய தலைவர் மறு நியமனம், ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தானே 3
319. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள் 320ன்றது நம்ம பார்த்தாச்சு, தேர்வாணையத்தோட பணிகளை பற்றி சொல்லுது. அதுபோக வேறு என்னது 321ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. கூடுதல் பணி ஒதுக்கீடு. ஒரு பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கூடுதலாக வேறு ஏதாச்சும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் வந்து ஒரு போஸ்டிங் நம்ம வந்து உருவாக்கணும். யூபிஎஸ்சியில் வந்து இப்போ 26 வகையான பணிகளுக்கு வந்து தேர்வு நடத்துகிறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது போஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்லிமெண்ட்டு மூலமாக கூடுதல் பணி ஒதுக்கீடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதான். இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு சொல்கிறோன்னா அதை மட்டும் படிச்சுக்கிறேங்க, எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக 319 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 320ன்றது அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 323ன்றது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வழக்கமாக இந்த தேர்வாணையத்தோட பணிகள் இருக்கு இல்லையா, இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்களா? இவங்க ரிப்போர்ட்டாக யாருக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? பிரசிடெண்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்களா? அதை பற்றி பேசுகிறது தான் விதி 323. அப்போ இந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்? பிரசிடெண்ட்டு பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணுவார். எப்படின்னா 2 அவையிலுமே அவர் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விதி தான் என்னது 323. அதுக்கடுத்து முக்கியமான கொஷின் 5th கொஷின். அந்த 5th கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே நம்மளுக்கு கூற்று காரணம் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு சின்ன லாஜிக் மட்டும் யோசிக்கணும். ஏதாவது ஜெனரிக்காக ரொம்ப ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், 5th கொஷினில் கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவல். அந்த கீவேர்டு எல்லாமே வந்துட்டு பாருங்கள், பகிரப்பட்ட ஆட்சி, அப்புறம் அதிகார பரவல், இது எல்லாமே சேர்ந்ததான் என்னது கூட்டாட்சி. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன? கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்து கொள்கிறது. கண்டிப்பாக ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போகிறதான். ரெண்டுமே ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான், அதற்கான சரியான விளக்கமும் கூட. ஓகே, இந்த மாதிரி கொஷின் நீங்கள் படிக்க விட்டாலுமே என்ன பண்ணும், நம்மளுக்கான இந்த இயல்பான ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள் 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்திருக்கோம். ஓகேவா? தென்னாட்டின் சான்ஸ் ராணி. இது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8ல் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்கள். சரியா? இது எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஏற்கனவே படிச்சிருப்போம், இப்போ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்குமோ இந்த நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. கன்னியாகுமரி உலக்கை நீர்வீழ்ச்சி, விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி, கோயம்புத்தூர் வைதேகி நீர்வீழ்ச்சி, தேனி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. ஓகே, இதில் எல்லா இணைகளுமே 4 இணைகளுமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்து 8வது கொஸ்டின், எதுக்கு டீட்டெயில் ஆன்சர் கீ தேவைப்படுதோ அதுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துறேன். அதுக்கடுத்து பாருங்கள் 8வது கொஸ்டின், எந்த தொல்பொருள் தளத்தில் ஈமப்பேழைகள் அதாவது சார்கோபாக்ஸ் முதன்முறையாக அறிவியல் பூர்வமாக தேதியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது இதுக்கான சரியான ஆன்சர் கீழ்நமண்டி அப்படின்ற விஷயம். இது புத்தகத்தில் அதிகமாக இருக்காது. இந்த மற்றெல்லாம் துளுக்கர்பட்டி ஆதிச்சநல்லூரை பற்றி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த கீழ்நமண்டியாக இருக்கட்டும், சிவகலை, துளுக்கர்பட்டிலாம் இதெல்லாம் நியூஸில் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வரக்கூடிய ஒரு இடங்களாக இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது இதில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்கன்னா, அந்த இடங்கள், அந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ கீழ்நமண்டி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை. நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க, திருவண்ணாமலை. இதில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, முக்கியமானது ஒரு இரும்பாலான அம்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த சிவப்பு நிற மண்பாண்டம் இருக்கும், அப்புறம் வந்து மணிகள் இருக்கும், வளையல் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே பொதுவானது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். எந்த ஒரு விஷயம் யூனிக்காக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள்னு எடுத்திங்கன்னா அது எங்கே தான் இருக்கும், ஆதிச்சநல்லூரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பார்க்க சொல்லும்போது இரும்பாலான அம்புன்றது எங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழ்நம்மண்டி திருவண்ணாமலை. அதுபோக பார்த்தீங்கன்னா துலுகர்பட்டி எங்கே இருக்குது, துலுகர்பட்டி திருநெல்வேலி, துலுகர்பட்டி திருநெல்வேலி. ஓகே. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்தது, இரும்பு காலம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இரும்பு காலம். சிவகலை எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி. ஓகே. தூத்துக்குடியில் வந்து அந்த ஏரல் அந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கடுத்து 2009 கொஸ்டின் பாருங்கள். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம். அப்போ இதில் வந்து கொஸ்டின்லாம் பாருங்களேன், எல்லாமே கொஸ்டின் ஏரியா, இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அதில் நம்ம டீப்பாக உள்ளே போய் படிச்சுக்கணும். அப்படி பார்க்க சொல்லும்போது குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தருமபுரின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போமே, மற்ற விஷயங்களும் நம்மளுக்கு நிறைய ஜிகே கொஸ்டின்ஸில் வந்துகிட்டே இருக்கும். தேனி எதுக்கு வரும் அப்படின்னா குறைந்த பாலின விகிதம். ஓகேவா. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா எது, தேனி. இது அதிக பாலின விகிதம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதிக பாலின விகிதம் எங்கே இருக்குது, நீலகிரி. அதிக பாலின விகிதம் நீலகிரி, குறைந்த பாலின விகிதம் தேனி. அதே மாதிரி கடலூர், அரியலூர் எந்த இடத்துல வரும் அப்படின்னா அந்த பாலின விகிதத்திலே 2ஆக பிரிச்சிருப்பாங்க. நார்மலாக பாலின விகிதம், அதே மாதிரி குழந்தை பாலின விகிதம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லிடுவாங்க. 11th புக்கில் ஒன்று பின்னாடி ஒரு இது மாதிரி போட்டு கட்டமாக கொடுத்துருப்பாங்க. அதில் குழந்தை பாலின விகிதம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேசியிருப்பாங்க. குழந்தை பாலின விகிதம் எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னா கடலூரில் குறைவாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி அதுக்கடுத்து கடலூரில் எத்தனை இருக்குது அப்படின்னா 896. அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 896 பெண் குழந்தைகள் தான் இருக்காங்களாம். அரியலூரில் பார்த்தோம்னா 897. புரியுதா. இங்கே 896 இருப்பாங்க 1000 பேருக்கு, அரியலூரில் 897. இருந்தாலும் குழந்தை பாலின விகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது எங்கே அப்படின்னா கடலூர். இதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அதாவது பெண் குழந்தைகளை காப்போம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கும் இல்லையா. அது குறிப்பிட்டு எங்கே போய் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கடலூரில் போய் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே தான் மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து 16ஆவது கொஸ்டின் பாருங்களேன். சுயமரியாதை இயக்கத்தின் 2வது மாநாடு நடைபெற்ற இடம். ஓகே. சுயமரியாதை இயக்கத்தோட நம்ம புத்தகத்தில் என்ன பார்த்துருப்போம், சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது வேணால் லைட்டாக ரீகால் பண்ணிடலாம். முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும், முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கும். செங்கல்பட்டு இது படிச்சிருப்போம். இதுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம புத்தகத்துலேயே இருக்கும் ஒரு சில விஷயத்தில். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. சவுந்தரபாண்டியன். ஓகே. இது முதல் மாநாடு. அப்போ 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு, ஈரோட்டில் நடந்துச்சு. இதுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா செய்கர். நோட் பண்ணி வச்சுக்கிறங்க, செய்கர். ஓகே. இப்போ 2வது மாநாடு பார்த்தாச்சா. 3வது மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 3வது மாநாடு தான் விருதுநகரில் நடந்திருக்கும். 3வது மாநாடு நடந்திருக்கும். 3வது மாநாடுக்கு தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா RK சண்முகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். RK சண்முகம் முக்கியமான கொஸ்டின். RK சண்முகம். ஓகே. 4வது மாநாடு தான் எங்கே நடந்திருக்குன்னா சேலம். 4வது மாநாட்டில் தான் யார் தலைவராக இருப்பார்னா EVR. ஓகே. பெரியார் தான் 4வது மாநாட்டில் தலைவராக இருந்திருப்பார். அப்போ சுயமரியாதை இயக்கத்தில் 4 மாநாடுகள் நடந்தது. எந்த மாநாட்டில் பெரியார் வந்து தலைவராக இருந்தாங்கன்னா 4வது மாநாட்டில் தான் எங்கே நடந்துச்சு, சேலத்தில் நடந்துச்சு. ஓகே. இயர் பார்த்தோம்னா முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, 3ஆம் மாநாடு அது வரிசையாக தான் வரும். முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டில் நடந்துச்சு. 2ஆம் மாநாடு 1930 நடந்துச்சு, ஈரோட்டில் நடந்துச்சு. 3ஆம் மாநாடு 1931 விருதுநகரில் நடந்துச்சு. அப்போ இயர் வந்து அடுத்தடுத்த இயரில் தான் நம்மளுக்கு நடக்கும்.
கொஞ்சம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டிலேயே முதல் மாநிலமாக வக்ஃபு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவுமே நியூஸில் அடிக்கடி இருந்த ஒரு விஷயம். வக்ஃபு வாரியத்தை ஏற்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகே, இது என்ன பண்ணாங்க அப்படின்னா வக்ஃபு சட்ட திருத்தம் 2024 இது வந்து இப்போ சட்டம் ஆயிடுச்சு. இது வந்து எதை திருத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு 1995 நம்மளுக்கு வக்ஃபு சட்டம் அப்படின்ற விஷயம் எப்போ கொண்டு வந்துட்டாங்க, 1995 கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தை தான் இப்போ 2024 கொண்டு வந்த வக்ஃபு, அதுலேயே இருக்காருங்களா வக்ஃபு திருத்த சட்டம். அப்போ வக்ஃபு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 1995, அதோட திருத்த சட்டம் தான் 2024 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின், ரிசர்வ் வங்கியை பற்றி சொல்கிறாங்க. ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. இங்கே 2 விஷயம் நீங்கள் புரியணும். நம்மளுக்கு எப்போவுமே ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நிதி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நிதி கொள்கை இது 2ம் வேறு வேறு. ஏன் அப்படின்னா இந்த பணவியல்ன்றதுல கீழே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, அடுத்து வந்து எஸ்எல்ஆர், நீர்மை விகிதம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ, அடுத்து சிஆர்ஆர், ஓகே, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்மளோட இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, நம்மளோட பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யாரோட வேலை, நம்ம ஆர்பிஐயோட வேலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பணவியல் சார்ந்து, பணம் சார்ந்து வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் யார் கவனிச்சுக்கிறோம், ஆர்பிஐ கவனிச்சுக்கிறாங்க. நிதி கொள்கையோட முக்கியமான வேலை என்னென்னா இவங்க டேக்ஸை கூட்டுறது, குறைக்கிறது எல்லாத்தையும் யார் பார்த்துக்குறா, அதாவது வரியை உயர்த்துறது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ ஜிஎஸ்டி வரி விகிதத்தெல்லாம் உயர்த்துறாங்க இல்லையா, அது யார் பண்ணுவா, ஆர்பிஐ பண்ணுவாங்களா இல்லை கவர்மெண்ட் பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் தானே பண்ணுறாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த நிதி சம்மந்தப்பட்ட, டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இதுலேருந்து 2க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். நம்ம பணவியல் கொள்கையை யார் தான் பண்ணுறா, ஆர்பிஐ பண்ணுறாங்க. நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி யார் பண்ணுறா அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு புரிதலை மையமாக வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக முடியும். ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிற, கரெக்டு தானே, இப்போ தானே பார்த்தோம் பொருளாதார பண வளங்கள், அதாவது மானிட்டரி பாலிசியை பற்றி பேசுகிறாங்க, கரெக்டு தான். ரீசன் என்ன அப்படின்னா அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும். இப்போ தானே பார்த்தோம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ரிசர்வ் வங்கியோட வேலை. எதை வச்சு, மானிட்டரி பாலிசியை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ 2மே சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. இப்போ நடந்த குரூப் 1 கூட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் கேட்டிருந்தாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, கடைசியாக 2024 தான் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளுக்கு ஆகஸ்ட் 9 பதிலாக குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர் 9 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ சில விஷயங்களுக்கு நம்ம டேட்டு பர்டிகுலராக படிக்கணும். அதுக்கு எதெல்லாம் டேட்டு கண்டிப்பாக படிக்கணும்னா இந்த மாதிரி ஃபெமிலியரான திட்டங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் இயர் மட்டும் படித்தா போதாது, டேட்டும் அக்யூரேட்டாக படிக்கணும். அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். 1 2 4 3 கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. புதுமை பெண் திட்டம்ன்றது பெண்களுக்கு உயர்கல்வியில் 1000 ரூபீஸ் கொடுக்குறது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது அது புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு. விடியல் பயண திட்டம் தெரியுமில்ல, இப்போ பஸ்லேயே வந்து வெளிப்படையாக இந்த முன்னாடி போட்டுகிட்டே வருது, அவங்களுக்கான இலவச பயண திட்டம் தான். இளம் சிவப்பு ஆட்டோ திட்டம்ன்றது பெண்களுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு, பெண்கள் வந்து இப்போ யாரும் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை கொஞ்சம் மானியத்தில் ஆட்டோ எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பயண திட்டம், இதோட டேட்டை தெளிவாக பார்த்து வச்சுக்கிறோங்க. அடுத்து 15வது கொஸ்டின் வடகிழக்கு பருவமழையை பற்றி சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமழையை பற்றி அப்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு பேசிக்காக தெரியணும். நம்ம நினைக்கலாம் ஜியாகிரஃபியில் வந்து வேறு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதில் போய் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவான்னு. எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணா ஒரு சில ஃபெமிலியரான டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்தியாவோட அமைவிடம், அதோட
மழை பரவல், அதோட மண் வகைகள், காற்று, இந்த மாதிரி பொதுவான விஷயங்களில் அடிப்படையில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கணும் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இந்தியா அப்படி இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, நம்மளுக்கு எந்த இடத்துல ஹீட்டு அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருந்தால் அங்கே என்ன ஆகுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சினாலே போதும். ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த இடத்துல அழுத்தம் குறைவாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், குறைந்த தாழ் அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா. வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. இதில் பார்த்தோன்னா தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை இருக்கும் அப்படின்னா, தோராயமாக ஜூன் மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை எதான் இருக்கும், தென்மேற்கு பருவக்காற்று தான் இருக்கும். செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று தான் இருக்கும். நம்மளுக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக மழையை கொடுக்குறது. எவ்வளோ பர்சன்டேஜ், 65% மழை எதுலேருந்து தான் கிடைக்கிது, வடகிழக்கு பருவக்காற்றுலேருந்து தான் கிடைக்கிது. இந்தியா ஃபுல்லாத்துக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 70 to 75% மழை வந்து 75% மழை எதில் தான் கிடைக்கும், நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியா ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து, இந்தியா ஃபுல்லாத்துக்கும் வடகிழக்கு மாநிலங்கள், அப்புறம் வந்து வடக்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 75% மழை வந்து நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுலாம் கிடக்கும். பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை விட வடகிழக்கு பருவக்காற்றில் தான் அதிகமான மழை நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, இது வந்து அடிப்படை புரிதல். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அது இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிறீங்களேன். இது இந்தியான்னு எடுத்துக்கிறேங்க. ஓகே, இந்தியான்னு எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்தியாவில் இப்போ இது நம்மளுக்கு எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி பூமத்திய ரேகையிலேருந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம 8 டிகிரிலேயே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, நம்மளுக்கு 8 டிகிரிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆயிடுது நம்மளோட பவுண்ட்ரி லைன். அப்படி பார்க்க சொல்லும்போது அந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் என்னென்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஹீட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஹீட்டு வந்து அதிகமாக இருக்குன்னா அங்கே என்ன இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குமா. அப்போ ப்ரெஷர் அந்த அழுத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே குறைந்த அழுத்தம் இருக்குது. ஓகே, வடக்க வந்து குறைந்த அழுத்தம் இருக்குது. ஓகே, எப்போவுமே ப்ரெஷரை பொறுத்தளவு அதிக அழுத்தம் உள்ள ஒரு பகுதியிலேருந்து குறைந்த அழுத்தத்துக்கு மூவ் ஆகும். காற்றை பொறுத்தளவு அதோட இயல்பு அதிக அழுத்தத்தில். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த கடல் பகுதியில் என்னவாக இருக்குன்னா அதிக அழுத்தம் இருக்கும், இங்கே வந்து அதிக அழுத்தம் இருக்கும், இங்கே குறைந்த அழுத்தம் இருக்கும். அப்போ அதிக அழுத்தம் உள்ள ஒரு பகுதியிலேருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி காற்று மூவ் ஆகுது. ஓகே, இது எப்போ, தென்மேற்கு பருவமழை எப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து காற்று உராய் இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போகுது. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேரளா சைடை டச் பண்ண உடனே இங்கே என்ன ஆயிருதுன்னா இது 2 கிளையாக பிரிஞ்சு போயிடும். ஓகே, 2 கிளையாக பிரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த காற்று 2 கிளையாக அந்த நம்ம பவுண்ட்ரி லைனை மோதினோடனே 2 கிளையாக பிரிஞ்சு போயிடும். அப்படி 2 கிளையாக பிரிஞ்சு போச்சுடும்போது ஒரு பகுதி நம்மளுக்கு எது வழியாக போகுது, அரபிக்கடல் வழியாக போகிறனால இது அரபிக்கடல் கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி இது வந்து வங்காள விரிகுடா கிளை. ஓகே, ஒன்று. அடுத்து 2வது என்னென்னா இது அரபிக்கடல் கிளை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த காற்று 2ஆக பிரிஞ்சு போகும், தென்மேற்கு பருவக்காற்று தான் ஒன்று அரபிக்கடல் வழியாக போகிறனால அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை 2ஆக பிரிஞ்சு போகுது. இந்த போக சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ அரபிக்கடல் கிளையை பார்க்கலாமே. இந்த இடத்துல நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த காற்று மோதின உடனே என்ன ஆகுது, அதில் மோதி பயங்கர மழை பெய்யுது. ஓகே, பயங்கர மழை பெய்யுது. ஆனால் நம்ம தமிழ்நாடு எல்லாமே மலை மறைவு பிரதேசத்தில் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு காற்று மோதாத பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு அவ்வளோவா மழை கிடைக்கிறதில்ல. இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே மோதி மழையை கொடுத்துச்சு அப்படியே மேற்கொண்டு, ஏன்னா குறைந்த அழுத்தத்தை நோக்கி அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி பார்க்க சொல்லுமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா நம்ம காற்று வந்து இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா அதே டைரெக்ஷன்லையே தான் அந்த மலை இருக்குது. அதனால் ஆரவல்லி மலையிலையும் நம்மளுக்கு மோதுறது கிடையாது. ஒருவேளை ஆரவல்லி மலைத்தொடர் இந்த மாதிரி எதிர்பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர்லையும் மோதி நிறைய மழை பெஞ்சு நம்மளுக்கு ராஜஸ்தான் நேரம் பாலைவனமாக இருந்திருக்காது, பயங்கர வளமான ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும். ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரபிக்கடல் போகிற அதே திசையிலேயே அந்த மலை இருக்கிறதுனால
அதுலேயும் மோதாமல் போயிட்டு நேராக இங்கே போயிடுது, இமயமலையில் போயிட்டு மோதுது. இமயமலை இந்த மாதிரி இருக்கனால இமயமலையில் போய் மோதி நிறைய மழைப்பொழிவும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இது அரபிக்கடல். அதே மாதிரி இந்தியா எடுத்துட்டோன்னா இது இப்போ இந்த பக்கம் போனால் அரபிக்கடல்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இந்த பக்கம் ஒன்று பிரிஞ்சு போச்சா, அது வங்காள விரிகுடா கிளை. அதுதான் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா அதிக மழை பொழியும் இடம் எங்கே இருக்குது, மேகாலயாவில் சிரபுஞ்சி மௌசின்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த மௌசின்ராம்ன்றது எந்த கிளை வழியாக மழை பெய்யுது, எது வங்காள விரிகுடா கிளை வழியாக போகிற அந்த ஒரு காற்றில் தான் மழை பெய்யுது. ஓகே, அப்போ இது ரெண்டும் போய் ஒரு இடத்துல சேர்ந்து பயங்கரமாக வடக்கு மாநிலங்கள், வடபகுதியில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் நல்ல மழையை கொடுத்துட்டு அது ரிட்டன் திரும்பும். தெரியுமா, ரிட்டன் திரும்பும். ஏன் அப்படின்னா கடலில் இந்த இடத்துல நம்மளுக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிரும். ஓகே, அப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலே வந்து ஹை ப்ரெஷர் உருவாயிரும். அப்போ அதிக அழுத்தத்திலேருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி ரிட்டன் திரும்ப சொல்லும்போது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பின்னடையும் பருவக்காற்று. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, வடகிழக்கு பருவக்காற்று. இப்போது ஒரு அடிப்படையான புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு புரிதல் வச்சு இப்போ இதிலேருந்து பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பித்து அது 2 கிளையாக பிரியுது. ஒன்று அரபிக்கடல், இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை. அது 2 மேலே போய் மொத்தமாக சேர்ந்துட்டு அதுக்கடுத்து ரிட்டன் பின்னோக்கி வர்றது தான் பின்னடையும் பருவக்காற்று, அதாவது வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இது கொஸ்டின் ஏரியா, நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மட்டும் சரி. ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வடகிழக்கு பருவக்காற்று இது அழுத்த மண்டலங்களின் தெற்கு நோக்கி இடப்பெயர்ச்சியால் ஏற்படுகிறது. இப்போ தானே பார்த்தோம், மேலே போயிட்டு 2 சேர்ந்துட்டு அதுக்கடுத்து எங்கே போகுது, கடலுக்கு ரிட்டன் திரும்புதா, அதான் தெற்கு நோக்கிய இடப்பெயர்ச்சியால் ஏற்படுகிறது. மற்றும் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வீசும் காற்றுகளால் வகைப்படுத்தப்படுகிறது. தெளிவாகவே நம்ம பார்த்தாச்சு. அப்போ சரிதான். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். தமிழ்நாடு தனது வருடாந்திர மழைப்பொழிவில் 50க்கும் அதிகமானதை என்ன பார்த்தோம், 65% அதிகமான மழை இதில் தான் வருது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு நம்மளுக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் வடகிழக்கு பருவக்காற்று முக்கியமாக கிழக்கு கடலோர மாநிலங்களை பாதிக்கிறது. கேரளாவில் குறைந்த தாக்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டு மட்டும்தான் வடகிழக்கு பருவக்காற்றுனாலையும் சரி தென்மேற்கு பருவக்காற்றுனாலையும் சரி 2லேயுமே மழை பெறுற ஒரு இடமா இருக்கிறது இது கேரளா. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, கேரளாவில் குறைந்த தாக்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவுமே தப்பு. ஓகே, அப்போ ஒன்று மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகள் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெல்காம். எப்போ, 1924. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதோட 100ஆண்டு விழா எப்போ கொண்டாடுனாங்க, 2024, கடந்த வருஷம் தான் கொண்டாடினாங்க. இந்த பெல்காம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ கரண்டில் கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கர்நாடகாவில் இருக்குது. இந்த பெல்காம்ன்றது இதே பேரோட இப்போ இருக்கானா கிடையாது, பெலகாவின்னு இருக்குது. பெலகாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போதைக்கு. ஓகே, அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெல்காம்ன்றது அதோட 100ஆண்டு விழாவை கொண்டாடினால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். சர்க்காரியா குழு பரிந்துரை. அப்போ மத்திய மாநில உறவுகள் பற்றி பேசுகிற பகுதி என்னது, பகுதி 11. ஓகே, இதில் 3 கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற உறவுகள், அடுத்து நிர்வாக உறவுகள், சரி, அடுத்து நிதி உறவுகள், இந்த மாதிரி 3 பிரிச்சிருப்பாங்க. இதில் சர்க்காரியா குழுவை பற்றி பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருப்போம். இந்த சர்க்காரியா குழு எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்கன்னா 1983 அமைச்சிருப்பாங்க. 1983 அமைச்சிருவாங்க. இந்த சர்க்காரியா குழுன்றதில் வந்து இவர் மட்டும்தான் இருப்பாருன்னா கிடையாது, இன்னொரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஒருத்தர் பேர் சிவராமன், இன்னொருத்தர் பேர் சென். அப்போ சர்க்காரியா குழுன்றது 3 பேர் கொண்ட ஒரு குழு தான். ஓகே, இவங்க எத்தனை பரிந்துரைகளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 247 பரிந்துரைகளை கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் முக்கியமான பரிந்துரைகள் மட்டும் இதில் பார்த்துடலாம். இதில் தவறானது மட்டும் தானே கேட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். ஆமாம், இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை நிராகரித்தது முக்கியமானது. ஓகேவா, ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சொன்னப்போ அந்த கருத்துக்களை இவங்க நிராகரித்தாங்க. இதுவும் சரிதான். ஓகே, 356
எனது மாநில நெருக்கடியை மிகவும் குறைவாக கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இதுவும் சரிதான். சரி, அப்போ 3 இது சரி. அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 7வது அட்டவணையில் பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய பரிந்துரைத்தது. இது தவறு. இது இந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுக்கல. ஓகேவா? அடுத்து 18வது கொஸ்டின். இதில் கொஸ்டின் எல்லாமே அந்தந்த ஒவ்வொரு கொஸ்டின் ஏரியாவில் இருந்து தான் இருக்குது. அதனால் அதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா போதும். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. ஓகே, இதில் அடிப்படை நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு வந்துருச்சுனாலே இது எதை பற்றி பேசுகிறாங்க? பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறாங்க, பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசுகிறாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு எந்த வருஷம் அமைச்சாங்க? 1957 அமைச்சாங்க. ஓகே, 1957 அமைச்சாங்க. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைச்ச பின்னாடி இவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து. 3 அடுக்கு பஞ்சாயத்து நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒன்று பஞ்சாயத்து சமிதி, இன்னொன்று ஜில்லா பரிஷத், ஃபஸ்ட்டு ஒன்று கிராம பஞ்சாயத்து. ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம இப்போ பயன்படுத்துகிற கிராம பஞ்சாயத்து, அடுத்து பஞ்சாயத்து சமிதி, அடுத்து ஜில்லா பரிஷத். இந்த மாதிரி 3 வகையான அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை இவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. எப்போ? 1957. இதை அடிப்படையாக வச்சு தான் 1959 அடுத்த 2 வருஷத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி யார்? காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு எங்கே பஞ்சாயத்து ராஜ் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எங்கே அமைப்பாங்க? ராஜஸ்தானில் நாகூர்ன்ற இடத்துல ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தை அமைப்பாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கிறேன். பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அப்படியே 20 வருஷம் கழித்து வந்தோம்னா அசோக் மேத்தா குழு எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா 1977. இவங்க எத்தனை வகையான அடுக்கு பஞ்சாயத்தை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்தை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 அடுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் 3 அடுக்கு பார்த்துருந்தோம்னா, ஒன்று என்னென்னா கிராம பஞ்சாயத்து சமிதி, இன்னொன்று ஜில்லா பரிஷத். இதில் அசோக் மேத்தா குழுவில் அந்த ஜில்லா பரிஷத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஜில்லா பரிஷத் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிராம பஞ்சாயத்தையும் பஞ்சாயத்து சமிதியையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? மண்டல பஞ்சாயத்து. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மண்டல பஞ்சாயத்துன்னு ஒரு கான்செப்டை பற்றி யார் பேசுனா? அசோக் மேத்தா குழு தான் பேசியிருப்பாங்க. மண்டல பஞ்சாயத்துனா ஒன்றும் இல்லை, ஒரு 15,000 20,000 வரை இருக்கிற மக்கள் தொகையெல்லாம் வச்சு மக்கள் தொகைக்கு ஒரு மண்டல பஞ்சாயத்தை அமைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்துன்றது சரிதான். ஓகே, அசோக் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் சொல்லிட்டு சொன்னது அவங்களோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 1, 2 ரெண்டுமே சரிதான். அதுக்கடுத்து மேக்ஸ் நம்ம பார்க்கல, ஒன்லி GS 75 மட்டும் பார்த்துட்ருக்கோம். 21வது கொஸ்டின், எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமரசிம்ஹா அகராதியல் ஆசிரியர் தான். காக பானகர் ஜோதிடர் சரிதான். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அதுவும் சரிதான். அப்போ 3 இணையுமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அதான் முக்கியமானது. தவறாக பொருந்தியுள்ளது மேற்கண்ட எதுவும் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கவனமாக பார்க்கணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண சொல்லும் போதே அதில் தவறாக கேட்டிருக்காங்களா இல்லை சரியாக கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 22வது கொஸ்டின் பொறுத்துக்க. குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1955. எல்லாருக்குமே தெரியும். என்னதான் நம்மளுக்கு குடியுரிமை பற்றி விதி 5லேருந்து 11 வரை சொல்லியிருந்தாலுமே நம்ம அதை இப்போ பயன்படுத்துகிறோமானா இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் 5, குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் ஒரு 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்துட்டு போது நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, குடியுரிமை சட்டம் எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோன்னா 1955. இதுவரை குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை திருத்திட்டாங்க. இது முக்கியமானது. ஓகே, 9 முறை எந்தெந்த வருஷம் அப்படின்றதையும் தெரிஞ்சிச்சு. 55, அதுக்கடுத்து 57, 60, அதுக்கடுத்து 85, 86, 92. பாருங்கள், 55 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 57, 60, 85, 86, 92. இதெல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். இது 2000க்கு முன்னாடி. 2000க்கு பின்னாடி 2003, 2005, 2015, 2019. கவனமாக பார்த்து வச்சுக்கிறோங்க. மொத்தம் 9 முறை திருத்திருக்காங்க. அதுக்கடுத்து
முகவரை பற்றி சொல்ல வேணாம், பலமுறை நம்ம நடத்தியாச்சு. ஜவஹர்லால் நேருவோட அந்த குறிக்கோள் தீர்மானத்தை நம்ம முகவரை அக்செப்ட் பண்ணியிருப்போம். குறு அரசியலமைப்பு இன்னும் எதை சொல்லுவோம், 42வது சட்ட திருத்தம். நம்மளே பார்த்தாலே தெரியும், நிறைய திருத்தங்கள் வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 பண்ணியிருப்பாங்க. அதனால அது சிறிய அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க. செம்மொழின்றது இதில் இருக்கிறதுல தமிழ் தான், கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். இதுலேயும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும், அது பின்னாடி வருது, அதோட சேர்த்து சொல்லிடுறேன். தேசிய அவசர நிலை 1962. தேசிய அவசர நிலை பார்த்தோன்னா ஒரு 3 முறை இதுவரை சொல்லியிருக்காங்க, பிறப்பிச்சிருக்காங்க. ஒன்று 1962, இன்னொன்று 1971, இன்னொரு வருஷம் 1975. இந்த 3 முறையுமே நம்மளுக்கு தேசிய அவசர நிலை கொண்டு வந்திருக்காங்க. அதில் 1962, 1971 அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த போர்கள்னால 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்த சண்டைனால கொண்டு வந்தாங்க. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த சண்டையில் கொண்டு வந்து அதில் யாருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம், பங்களாதேஷ்க்கு. ஆனால் 1975 என்ன பண்ணோம், உள்நாட்டு கலவரத்துக்காக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ இந்த 1975 நடந்த அந்த தேசிய நெருக்கடி நிலை கையெழுத்து போட்டவர் யார், அந்த பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளுக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தால், யார் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பக்ருதீன் அலி. நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின். இதில் முக்கியமாக ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டி பொது தகவல் அலுவலருக்கு நான் அனுப்புனேன்னா எனக்கு உடனே தகவல் கிடச்சிரும். அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எனக்கு கிடச்சிரும். அப்போ கரெக்டு தான், இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். கரெக்டு. காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. இதுவுமே ரெண்டுமே பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்போ வந்துச்சு, அக்டோபர் 12, 2005. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி தான் இதை வச்சு என்ன ஏற்படுத்தினாங்க, தகவல் ஆணையம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் மத்திய தகவல் ஆணையத்தோட தகவல் ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மத்திய தகவல் ஆணையர் யார் அப்படின்னா ஹிராலால் சமாரியா. நோட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய அளவு பார்த்துட்டோம்னா மத்திய தகவல் ஆணையர் ஹிராலால் சமாரியா. அதே இது மாநில தகவல் ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மா செல்வராஜ். இவங்களாம் இப்போ கரண்டில் இருக்கிறாங்க, 2025 இருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிறோம். 24வது கொஸ்டின். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரியான விளக்கமும் கூட. குஜராத்தில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு. அப்போ பிம்ஸ்டெக்ன்ற அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் எடுத்து பார்க்க சொன்னால் நிறைய அமைப்புகள் வருவாங்க. பிரிக்ஸ் வருவாங்க, அப்புறம் வேறு யார் வருவாங்க, சார்க் அமைப்பு வருவாங்க, அடுத்து ஆசியான் கண்ட்ரிகள் வருவாங்க, அடுத்து G7 வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே வர்ற நாடுகள். அப்போ இதில் வந்து இந்தியா எதில் உறுப்பினராக இருக்குது, எதில் இல்லை அப்படின்ற விஷயம்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். இதோட தலைமையிடம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே வருது. அது எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிக்கலாம், அதில் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிறோங்க. இப்போ பிம்ஸ்டெக்ன்றது ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997 கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா இதில் வந்து ஒரு உறுப்பினர்னா கண்டிப்பாக இந்தியா ஒரு உறுப்பினர் தான். இதோட தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிம்ஸ்டெக்கோட தலைமையிடம் எங்கே இருக்குது, டாக்கா இங்கே இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது. அப்போ பிம்ஸ்டெக்னால் ஒன்றும் இல்லை, பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா என்னது, வங்காள விரிகுடா கடல் இருக்கு இல்லையா, அந்த வங்காள விரிகுடா கடலை சுற்றி இருக்கிற அந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் என்னது, பிம்ஸ்டெக் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, 1997. தலைமையிடம் இங்கே இருக்குது, டாக்காவில் இருக்குது. ஓகே, இதில் உள்ள மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னா, மொத்தத்துக்கு பிம்ஸ்டெக்கில் எத்தனை நாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 7 நாடுகள் மட்டும்தான் இருக்குது. என்னென்னு வேணால் நோட் பண்ணிக்கிறேங்க. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று பூட்டான், அப்புறம் இந்தியா, முக்கியமானது இந்தியா இருக்காங்க. அதுபோக வேறு யார் இருப்பான்னா மியான்மர் இருப்பாங்க, அடுத்து நேபாள் இருப்பாங்க, அடுத்து ஸ்ரீலங்கா இருப்பாங்க,
அடுத்து தாய்லாந்து இருக்காங்க. மொத்தத்துக்கு எத்தனை நாடு இருக்காங்கன்னா 7 நாடுகள் மட்டும்தான் பிம்ஸ்டெக் அமைப்பில் இருப்பாங்க. இந்த பிம்ஸ்டெக் அமைப்போட இளைஞர் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். எங்கே நடந்துச்சு? குஜராத்தில் தான் நடந்துச்சு. அதோட கருப்பொருள் தீம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தீம் என்னது? இளைஞர்கள் மாநாடுனால பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையேயான பரிமாற்றத்திற்கான பாலமாக இளைஞர்கள். இதான் அதோட கருப்பொருள், தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 26வது கொஸ்டின் ஒரு சயின்ஸ் கொஸ்டின். அதிகளவு சிறுநீர் வெளியேறுதல் நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம் இல்லையா? பாலியூரியா. அதுக்கடுத்து நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம். தாகம்னால என்னது? டிப்சியா, பாலிடிப்சியா. அதுக்கடுத்து அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுதல்ன்றது கிளைகோசூரியா. அதிகப்படியான பசி படிச்சிருப்போம், பேஜியா, பசி, பேஜியா. ஓகே, தாகம் வந்து டிப்சியா. அதுக்கடுத்து அதில் சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா. அதுக்கடுத்து இது முக்கியமான கொஸ்டின், சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் போர் நடந்துச்சா? போர் நடக்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு 1960களேயே போட்ட ஒப்பந்தம், சிந்து நதி ஒப்பந்தம். சிந்து நதி ஒப்பந்தம் 1960லேயே போட்ட ஒப்பந்தம். 1960 போட்ட ஒப்பந்தம் சிந்து நதி ஒப்பந்தம். இதை வந்து என்ன பண்ணோம்? இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே, இந்தியா ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கும் பதிலுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், இந்த சிந்து நதியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பாகிஸ்தானில் பார்த்தோன்னா ஒரு 60 to 70% மக்களுக்கு அந்த ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக சிந்து நதி தான். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நதியும் கூட. ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது அந்த சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, திபெத்தில் மானசரோவர்ன்ற, ஏன்னா நம்மளுக்கு 10th ஜியாகிரஃபியில் வடிகால் அமைப்புன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பார்த்தோன்னா சிந்து நதியோட சம்மந்தப்பட்ட ஆறுகள், பிரம்மபுத்திரா நதியோட சம்மந்தப்பட்ட ஆறுகள், இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் சிந்து நதி வந்து திபெத்தில் மானசரோவர்ன்ற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்போ நல்லா பார்த்துக்கிறங்க, திபெத்தில் மானசரோவர்ன்ற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி அப்படியே மேற்கு நோக்கி வந்துச்சுன்னா அது சிந்து நதி. ஓகே, அதே திபெத்தில் மானசரோவர் பக்கத்துலேயே செம்மாயுங்டங், இந்த வார்த்தை முக்கியம், செம்மாயுங்டங், இது புத்தகத்திலே இருக்குது, செம்மாயுங்டங். இந்த இடத்துல உற்பத்தி ஆகி கிழக்கு நோய் போச்சு அப்படின்னா அதோட பேர் என்னது? பிரம்மபுத்திரா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? மேற்க போகிறது சிந்து நதி. அப்படி மேற்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு 5 கிளையாறுகள் நம்மளுக்கு சேருது, கிளையாறுகள், துணையாறுகள் நம்மளுக்கு சேருது. அதுதான் என்னென்ன ஆறுகள் அப்படின்னா, ராவி, பியாஸ், சட்லஜ், சீலம், செனாப். ஓகேவா? இந்த அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப்ன்றது வந்தது காரணம் என்னது? இந்த 5 நதிகளும் அங்கே வந்து கிராஸ் ஆகி போகிறனால தான் பஞ்சாப். அப்புறம் வந்து பஞ்சநாடு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு 5 நதிகள் அங்கே கிராஸ் ஆகி போகிறது தான். அதில் பாருங்களேன், ராவி, பியா, சட்லஜ் இது 3மே இங்கே இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ராவி, பியா, சட்லஜ் இது 3மே இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஜீலம், செனாப் இந்த 2 நதி யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டு நம்ம நீரை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணனால அவங்களுக்கு நிறைய பாதிப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க? செனாப். ஓகே, சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? செனாப். முக்கியமான கொஸ்டின் இது, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதுக்கடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 28வது கொஸ்டினும் முக்கியமானதான். அதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, லோக் ஆயுக்தா. ஓகேவா? லோக் ஆயுக்தா இது எப்போ கொண்டு வராங்கன்னா, நம்மளுக்கு லோக்பால் சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வராங்க? 2013 தான் கொண்டு வராங்க. அதாவது மத்திய அரசில், சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற அந்த அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறது தான் யார்? லோக்பாலோட ஒரு பிரதான பணி.
அதே மாதிரி மாநில அரசில் இருக்கிற அரசு ஊழியர்களோட ஊழலை விசாரிக்கிறது தான் என்னது லோக் ஆயுக்தா. தமிழ்நாட்டில் எப்போ லோக் ஆயுக்தா அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 2018. எந்த மாநிலத்தில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில். இது குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த இப்போ லோக் ஆயுக்தா பற்றி கொடுத்தனால இந்த லோக் ஆயுக்தாவோட அந்த தலைவர் இருப்பார் இல்லையா, அவரோட பதவிக்காலம் சொல்லிட்டு பார்த்தோன்னா 5 வருஷம். எத்தனை வயசு வரை அவர் பதவியில் இருக்கணும்னா 65 வயது வரை அவர் பதவியில் இருக்கலாம். முக்கியமாக லோக்பாலுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இந்த லோக்பாலோட ஹெட் யாராக இருக்கலாம்னா CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ கரண்டில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க கூட இருக்கலாம். ஓகே, அதுபோக இவங்களோட பதவிக்காலம் என்ன 5 வருஷம்தான். அதே மாதிரி 70 வயசு வரை அவங்க பதவியில் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் இருக்கான்னா CJI தலைவராக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அதோட தலைவராக இருக்கான்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா. 7லேருந்து 10 வருஷம் வரை கண்டிப்பாக தண்டனை இவங்களால் கொடுக்க முடியும். ஓகே, ஆனால் லோக் ஆயுக்தாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம், 70 வயசுன்னு பார்த்துருப்போமா, 5 வருஷம் இல்லைனா 65 ஏஜ்ன்றது ஏற்கனவே பார்த்து தான். இவங்களால் தண்டனை கொடுக்க முடியுமானா தண்டனை கொடுக்க முடியாது. ரெண்டுக்குள்ள முக்கியமான விஷயம் தான், தண்டனை கொடுக்க முடியாது. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோக் ஆயுக்தான்றது எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமானா கிடையாது. மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதில் இருக்கிறவங்கள அதை தலைமை தாங்கிறவங்களோட அந்த ஒரு டெசிக்னேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லோக்பால் அப்படி இல்லை, இந்தியா ஃபுல்லாத்துக்கும் ஒரே விஷயமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து TNPSTM திருத்த சட்டம்னு சொல்லிட்டு 2025 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. சத்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேஸ் போடுவாங்க. சத்யான்றவங்க ஒருத்தவங்க கேஸ் போடுவாங்க. யாருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் போடுவாங்க. அந்த கேஸ் ஸ்டடி இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இருந்தாலும் TNPSTM சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 2024. எதனால் கொண்டு வந்தாங்கன்னா சத்யா வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கேஸில் தான் இதை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன அப்படின்னா 8வது. ஓகே, அதுக்கடுத்து 31வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சமீபத்தில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ இதில் இருந்து கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். செம்மொழி ஏற்கனவே வாங்கின எத்தனை மொழிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6 மொழிகளுக்கு. எதுன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தமிழ், சமஸ்கிருதம், அடுத்து தெலுங்கு, சும்மா ஷார்ட்டாக எழுதுகிறேன், அடுத்து கன்னடம், அடுத்து மலையாளம், ஒடியா. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. இந்த 6 மொழிகள் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5 மொழிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மொழி அப்படின்னா அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாலி, அடுத்து பிராகிருதம், அதுக்கடுத்து பெங்காலி. இது எல்லாமே பி வரிசையில் ஆரம்பிக்கும். அந்த 3 ஈஸியாக வச்சுக்கலாம். பாலி, பிராகிருதம், பெங்காலி. அதுபோக இன்னும் எக்ஸ்ட்ராவில் 2 என்ன அப்படின்னா அஸ்ஸாமி, அதுபோக மராத்தி. இதில் கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செம்மொழி அந்தஸ்து இதுவரை எத்தனை மொழி கொடுத்துருக்காங்களா, ஏற்கனவே ஒரு 6, இப்போ ஒரு 5, டோட்டலாக 11 மொழி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். சமீபத்தில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளில் பொருந்தாது. பெங்காலி கண்டிப்பாக உண்டு, பாலியும் உண்டு, அஸ்ஸாமியும் உண்டு, குஜராத்தி கிடையவே கிடையாது. நம்மளுக்கு மராத்தி தான் இருக்குது, குஜராத்தி இல்லை, அதுக்கு இன்னும் கொடுக்கல. ஓகே, அடுத்து ஐநாட்டு திட்டம் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்படலன்னு கேட்குறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இயர் வைஸாக கரெக்டாக பார்த்துக்கிறங்க. ஒரு 3 இடத்துல மட்டும் நம்மளுக்கு அந்த வரிசையாக போச்சுனா, இப்போ முதல்ல ஐநாட்டு திட்டம் 1951 ஆரம்பிச்சிருவோம், 51 to 56, அடுத்த 56 to 61, இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போகும். ஒரு 3 இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு பிரேக் வரும். அந்த 3 இடத்துல எந்த இடத்துல இடைவெளி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1966 to 69. இதை என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டங்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டு வர மாட்டாங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம். 1966 to 69 நம்மளுக்கு திட்ட விடுமுறை காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வேறு இந்த இடத்துல நம்மளுக்கு
அந்த ஒரு பிரேக் வரும் அப்படின்னா 1978 டு 79 ஒரு பிரேக் வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சுழல் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து வேறு எங்கே வரும் 1990 டு 92 இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம் ஆண்டு திட்டங்கள்ன்றதை பயன்படுத்துவோம். ஓகே, இது 5ஆண்டு திட்டத்தை பற்றி எடுக்கனாலே அதுவே ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. ஸ்கூல் புக்கில் என்ன 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிறேன். இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். 33வது கொஸ்டின், பெரியார் குடும்ப கட்டுப்பாடு என்னும் புத்தகத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1930. ஓகே, அதுக்கடுத்து மறைமுக வரிகளில் பொருந்தாது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது பொருந்தாது? முத்திரை வரி கண்டிப்பாக மறைமுக வரி தான். ஆடம்பர வரி, விற்பனை வரி, இது எல்லாமே மறைமுக வரி தான். ஒருத்தர் மேலே உள்ள வரியை இன்னொருத்தர் மேலே சுமத்த முடியும் கண்டிப்பாக. பங்கு பரிவர்த்தனை வரின்றது மறைமுக வரியில் கண்டிப்பாக வராது. அப்போ அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து பாரத் போல் போர்ட்டலை இந்திய அமைப்பு உருவாக்கியுள்ளது. மத்திய புலனாய்வு பணியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஓகே, மத்திய புலனாய்வு பணியகம். அதுக்கடுத்து 36வது கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன்னு இருக்குது. இதில் பாருங்களேன், சர்தார் சரோவர் திட்டம் ராஜஸ்தான் முக்கியமான திட்டம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எங்கே இருக்குது? ஹரியானாவில் தான் இருக்குது. கரெக்ட் தான். தெஹிரி அணை எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பல முறை கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சிலேயும். ஹிராகுட் திட்டம் இதுதான் தவறாக இருக்குது. இது ஹரியானா கிடையாது, மாறாக எங்கே இருக்குது? ஒடிசா. இந்த ஒடிசான்றது மறந்தால் கூட எதை வச்சு போட்டலாம்? இது எந்த நதியில் தான் இந்த ஹிராகுட் திட்டம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மகாநதி. ஓகே, மகாநதி எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. அப்போ எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளனா அந்த இது மட்டும் தப்பாக இருக்குது. மீதி உள்ள 3 சரியாக இருக்குது. 3 இணைகள் மட்டும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 39வது கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் உள்ள அதே ஸ்டேட்மெண்ட்டு, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிப்பிடும் இடமாக இருப்பது ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். சொன்னது யார்? ஜவஹர்லால் நேரு. ஓகே, அதுக்கடுத்து 40, சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? நல்ல கொஸ்டின், நல்லா யோசிக்கிற மாதிரி கொஸ்டின். யாரால் சொத்துக்களுக்கான வரி? உள்ளாட்சி அரசு தான் அந்த வரியை வசூல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் உள்ள எல்லாமே சரியாக தான் இருக்குது. பிரதம அமைச்சர், மஜும்தார் நிதி அமைச்சர், சுமந்த் வெளியுறவு அமைச்சர், சுர்னாவி செயலர், இதே மாதிரி கான்செப்டில் தான் கேட்குறாங்க. ஒன்று பொறுத்துக்களை கேட்குறாங்க, இல்லைனா இந்த மாதிரி எத்தனை இணைகள் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இதில் உள்ளதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து 42வது கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் தவறுன்னு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பாருங்கள், 1973 டு 77 பக்ருதீன் அலின்னு சொல்லிட்டு இருக்குது. இவர் பார்த்தோம்னா 74 டு 77 தான் வந்திருப்பாப்புல. அப்புறம் கேஆர் நாராயணன் சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் 97லேருந்து 2002 வரை இருப்பார். அதுவுமே கொஞ்சம் தவறாக இருக்குது. அடுத்து செயில் சிங்ன்றது 82லேருந்து 87 வரை இருந்திருப்பார். சரியா? அடுத்து பிரதிபா பாட்டீல் எப்போ இருப்பாங்கன்னா 2007லேருந்து 2012 வரை இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் அக்யூரேட்டாக கேட்பாங்கன்னா அந்தளவுக்கு டீப்பாக போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கு அடுத்து யார் வந்தால் இப்போ எத்தனாவது குடியரசுத் தலைவர் இருக்காங்கன்னா 15வது குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அப்போ இவருக்கு முன்னாடி 15வது குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க? அம்மையார் திரௌபதி முர்மு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி 14 பேர். யாருக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோமா பக்ருதீன் அலி அகமது, இவர் தான் அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்து போட்டிருப்பார். கேஆர் நாராயணன் பற்றி முக்கியமாக சொல்லணும்னா இவர் தான் முதல் தலித் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ஜெயில் சிங்கை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் இவர் தான், முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். பிரதிபா பாட்டீலை பற்றி சொல்லணும்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் இவங்க தான். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போதும். அதுக்கடுத்து காங்கிரஸின் எந்த கூட்டத்தில் பூர்ண சுயராட்சியம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், லாகூர் அமர்வு 1929. அதுக்கடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாறும் இலக்கு. அப்போ தமிழ்நாட்டோட டார்கெட்டே என்ன அப்படின்னா 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக நம்ம மாற்றணும். அப்போ இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜிடிபி நம்மளோட ரேட்டுன்றது ஒரு 9 பாயிண்டில் இருக்குது. நம்ம அமாங் எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ண சொல்லும்போது நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது இப்போதைக்கு. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்னும் 12% வளர்ச்சி அடைஞ்சால் தான் நம்ம அந்த 2030க்குள்ளே நம்மளோட அந்த டார்கெட்டான $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடோட பட்ஜெட், அப்புறம் நம்மளோட பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து 46வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் சுகாதார
நிதி சுகாதார குறியீட்டு நிதி சுகாதார குறியீட்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒடிசா. அதுக்கடுத்து ஒரு சயின்ஸில் வந்து சோடியம் பைகார்பனேட்டின் பயன்கள் கிருமி நாசியாக பயன்படுது, கரெக்டு தான். ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது, கரெக்டு தான். அமில தீயணைப்பான்களை பயன்படுது, அதுவும் சரி தான். வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குறது, இதுவும் சரி தான். அப்போ எல்லாமே சரி. அடுத்து எந்த ஆண்டிற்கு பிறகு 48ஆவது கொஸ்டின், எந்த ஆண்டிற்கு பிறகு வேளாண் கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டுன்னு வந்துருச்சுனாலே வருஷத்தை மறந்துடுறாங்க. 1982. ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இந்த நபார்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த நபார்டு அந்த அமைப்போட இந்த வங்கியோட தலைவராக யார் இருப்பார்னா, சிம்பிளாக நம்மளுக்கு ஆர்பிஐன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, ஆர்பிஐ கவர்னர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே வந்து துணை ஆளுநர்கள் இருப்பாங்க இல்லையா, 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி துணை ஆளுநர்களில் ஒருத்தர் தான் எதோட தலைவராக இருப்பார், இந்த நபார்டோட தலைவராக இருப்பார். இந்த நபார்டு வங்கியின் தலைவராக யார் இருப்பா, ஆர்பிஐயோட துணை ஆளுநர் தான் இந்த நபார்டோட தலைவராக இருப்பாங்க. அடுத்து 49வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெண்கல காலம். ஓகேவா. அடுத்து 52வது கொஸ்டின், தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்குன்னு கேட்குறாங்க. 16வது நிதி ஆணையம், இதில் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த குழுவோட தலைவர் யார், அரவிந்த் பனகரியா. இவர் ஏற்கனவே எங்கே இருந்திருப்பார், நம்மளோட நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவராக இருந்திருப்பார். நிதி ஆயோக்கோட முதல் நிர்வாக தலைவராக இருந்தவர் தான் யார், அரவிந்த் பனகரியா. இப்போதைக்கு என்ன பொறுப்பு வகிக்கிறாரு, 16வது நிதி ஆணைய குழுவின் தலைவராக இருக்கிறாரு. ஓகே. இப்போ மாநிலங்களுக்கான வருமான பகிர்வை 41% 15வது நிதி ஆணையத்தால் பரிந்துரைக்கப்படும். இப்போ 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பனகரியா, ஓகே. 15வது நிதி ஆணையம் என்கே சிங், நந்தகிஷோர் சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, என்கே சிங். அப்போ முதல் நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி. ஓகே. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16வது நிதி ஆணைய குழுவின் தலைவர் அரவிந்த் பனகரியா, சரிதான். ரெண்டாவது என்னென்னா 15வது நிதி ஆணையத்தால் எத்தனை சதவீதம் வருமான பகிர்வு இது பண்ணாங்கன்னா 41%. இந்த 41% என்னன்னு புரியலைன்னா, இப்போ மத்திய அரசுக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வருதுன்னா அதில் மாநிலத்துக்கு எத்தனை சதவீதத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் 15வது நிதி ஆணையம் சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 41%, மொத்தம் 100%, 41% யாருக்கு பிரித்து கொடுக்கணுமா, மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பரிந்துரை செய்த குழு என்னது, 15வது குழு. அதுதான் என்னது, என்கே சிங். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். அதுக்கடுத்து 53வது கொஸ்டின், எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் வருவாய்க்கான அதிகார பகிர்வுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா பாருங்கள், வருவாய்க்கான அதிகார பகிர்வுனா 80வது சட்ட திருத்தம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த 80வது சட்ட திருத்தம் யாரோட பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா, 10வது நிதி ஆணையத்தோட தலைவராக யார் இருப்பான்னா பந்த்ன்னு ஒருத்தர் இருப்பார். இதிலே பாருங்களேன், நம்ம 4 ஆணையம் படிச்சிட்டோம். முதல் நிதி ஆணையம் கேசி நியோகி. அடுத்து இப்போ பாருங்கள் 10வது படிச்சிட்டோமா, பந்த். ஓகே. அடுத்து 15 படித்தாச்சு. 15 யார், என்கே சிங்கு. அடுத்து 16 அரவிந்த் பனகரியா. ஓகே. அதில் பேலன்ஸ் உள்ளதையும் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். 10வது நிதி ஆணையத்தோட தலைவர் பந்த். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக மாநிலங்களுக்கு 26% நீங்கள் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பார். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, வருவாய்க்கான அதிகார பகிர்வுக்கான மாற்று திட்டம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எப்போ கொண்டு வராங்க, 80வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வராங்க. இது முக்கியமானது. அப்போ 80வது சட்ட திருத்தத்துக்கு வழிவகுத்தது யாருடைய பரிந்துரை அப்படின்னா பந்த். அவர் வந்து 10வது நிதி ஆணையத்தோட தலைவராக இருந்தார். அதுக்கடுத்து 55வது கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட். நெருக்கடி கால விதிகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? நம்ம நேரடியாக ஜெர்மனி எடுப்போம், ஆனால் கிடையாது, இந்திய அரசாங்க சட்டம். அப்போ ஜெர்மனிலேருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா, இந்த நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த நிறுத்தி வைக்கிற கான்செப்ட் தான் எங்கேருந்து எடுப்பாங்க, ஜெர்மனிலேருந்து எடுப்பாங்க. ஓகே. எந்தெந்த விதியை நிறுத்த முடியும், 19, 20, 21 படிச்சிருப்போம். இதில் பார்த்தோன்னா 19 முழுமையாக நிறுத்தி வைக்கப்படும், 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது. ஓகே. 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது அடிப்படை உரிமைகளில். இந்த 19 நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிற விதி என்னென்னா விதி 358. 20, 21 மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற விதி என்னன்னா 359. நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க.
அதுக்கடுத்து 56வது கொஸ்டின் கால வரிசைப்படுத்துன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இதில் மேக்ஸிமம் எல்லாமே காங்கிரஸின் வர்தா கூட்டமும் 1942 தான், வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் 1942 தான், கிரிப்ஸு தூதுக்குழுவும் 1942 தான். சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை நிறுவனது வந்து 1943. அப்போ காலவரிசைப்படுத்துறதுல இதுதான் கடைசி ஆன்சராக வரும். ஆனால் எல்லாத்துலேயும் அதுதான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3க்கும் டேட்டு தெரிஞ்சால் தான் போட முடியுன்ற சூழல் இருக்குது. காங்கிரஸின் வர்தா கூட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜூலை 14. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8. கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் 22. இந்த டேட்டோடு படித்து வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு டேட் இம்பார்ட்டன் தான். ஓகே, இதை வச்சு நீங்கள் ஆர்டர் படுத்திக்கிறங்க. இந்த டேட்டெல்லாம் நோட் பண்ணி படித்து வச்சுக்கிறேன். முக்கியமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ? ஆகஸ்ட் 8 அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து 57வது கொஸ்டின். இதுவும் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த மொதல் கொஸ்டின் அது வேறு கொஸ்டின் மாற்றி கொடுத்துருப்பேன். இதான் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக எது செயல்படுது அப்படின்னா, ஓகே, இதுக்கு பதிலாக கொஸ்டின் நம்ம வேறு கொஸ்டின் மாற்றி கொடுத்தோம் இல்லையா? சரி, அது பார்த்துக்கிறோம், பின்னாடி பார்த்துக்கிறோம். 58வது கொஸ்டின். மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? பலமுறை படிச்சிருப்போம். அமர்த்தியா குமார் சென்னும் அப்புறம் பாகிஸ்தானில் இருந்த மஹபூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் படிச்சிருப்போம். 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க? மனித மேம்பாட்டு குறியீடு. இந்த மனித மேம்பாட்டு குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதை வெளியிட்ட அமைப்போட பேர் தான் என்னது? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP. ஓகேவா? இந்த HDI வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னா UNDP. மோரிஸ்ன்றவர் எங்கே வருவார்? PQLI. PQLIனா என்னது? செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அதில் முக்கியமானது இந்த HDIக்கும் PQLIக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு கேட்பாங்க. HDIயில் வருமானத்தை சேர்ப்பாங்க. ஓகே, வருமானத்தை சேர்த்து தான் அந்த இண்டெக்ஸ் தயார் பண்ணுவாங்க. PQLIயில் வருமானத்தை சேர்க்க மாட்டாங்க. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 59வது கொஸ்டின். சோழர் காலத்தில் நிலவரியானது காணிக்கடன் எனப்பட்டது. கரெக்டு தான், புத்தகத்தில் உள்ள ஒரு விஷயந்தான். 2வது, இவங்க வேத கல்லூரிகள் எங்கே வச்சுருந்தாங்கன்னா எண்ணாயிரம்னு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கல்வெட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, எண்ணாயிரம் கல்வெட்டு. ஓகே, அப்போ வேத கல்லூரிகள் எங்கே அப்படின்னா எண்ணாயிரம்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்கள். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? தியாகராயர். இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? வெறும் 3% மட்டுமே இருக்கிற பிராமணர், அனைத்து வகையான பணிகளையும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அடுத்து 62. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? முல்லை. இது ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கடுத்து, தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? மதியால் கெட்டவர்களை. இது ஒரு குறள் இருக்கும், எழுதல, இருந்தாலும் சொல்கிறேன். இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போது. ஓகேவா? இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியில் அதாவது மகிழ்ச்சியில் தன்னோட கடமையை மறந்து போகிறவங்க எதை நினச்சி பார்க்கணுமா? இதனால் இந்த மதியால் கெட்டவர்களை நினச்சி பார்த்து அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்ற விஷயத்த அதில் சொல்கிறாங்க. அடுத்து 64வது கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் போதை பழக்கத்தை தடுக்க கல்வித்துறையுடன் இணைந்து தமிழரசு ஏற்படுத்திய திட்டம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இது முக்கியமான தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் எதோட தொடர்புடையது அப்படின்னா போதை பழக்கத்திலிருந்து தடுத்து அவளை வெளியில் கொண்டு வர்றது எது? இளம் பருவத்தினர். அப்படி பார்க்க சொல்லும்போது விடுதிகள் திட்டம் எது சம்மந்தப்பட்டதுன்னா பள்ளிக்கூடத்தோட உள்கட்டமைப்பை சரி பண்ணும். பள்ளிக்கூடத்தோட உள்கட்டமைப்பை அப்படி யார் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இப்போ வெளியில் இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் அவங்கள பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? விடுதிகள் திட்டத்தின் மூலமாக அந்த ஸ்கூலுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ விடுதிகள் திட்டம் பள்ளிக்கூடத்தோட உள்கட்டமைப்புடன் தொடர்புடையது. யார் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாள் மாணவர்கள். அடுத்து அரண் திட்டம் எதோட தொடர்புடையது அப்படின்னா திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகளுக்கான திட்டம்னா அரண் திட்டம். இவங்களுக்கு திருநங்கைகளுக்கு தங்கும் விடுதி கட்டி கொடுக்குறாங்க. எங்கெங்கே அப்படின்னா இப்போதைக்கு மதுரை, சென்னை 2 பிளேஸில் மட்டும், மதுரை சென்னையில் மட்டும். ஓகே, அதுக்கடுத்து டி ஆப்ஷனில் பாருங்கள், உரிமை முற்றம் திட்டம் இருக்கும். உரிமை முற்றம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டத்துடன் தொடர்புடையதான் என்னது? உரிமை முற்றம் திட்டம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க.
அதுக்கடுத்து பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியாக பொருந்தியுள்ள என்னது? சிவகலை, தூத்துக்குடி. ஏற்கனவே பார்த்தோமா? கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோடு. ஈரோடு. கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு. பையம்பள்ளி எங்கே இருக்குது? வேலூர். வேலூர். முதல் உருக்காலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஓகே, பையம்பள்ளி. அழகன்குளம் எங்கே இருக்குது? நம்ம ராமநாதபுரம். ராமநாதபுரம். ஓகே, அப்படி பார்க்க சரியாக பொருந்தியுள்ளது சிவகலை, தூத்துக்குடி மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு, மற்றது எல்லாமே தவறாக இருக்குது. அடுத்து பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதுக்கடுத்து பொறுத்துக்க நூல்கள் நூலாசிரியர் தான். இதில் ஒரு சில பேசிக்கான நூல்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண. கம்பரசம் அறிஞர் அண்ணா. ஓகே, திராவிட பாண்டியன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அயோத்திதாசர். டம்பாச்சாரி விலாசம்ன்றது யார்? ஸ்ரீதர்லு நாயுடு. சித்தாந்த தீபிகா மறைமலை அடிகள். அடுத்து 7வது கொஸ்டின். நாடு முழுவதும் 6 முதல் 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அளிப்பதை வலியுறுத்துவது அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை. இவங்க தான் என்ன கொண்டு வந்தாங்க? 5+3+3+4 இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை யாரோட குழு அடிப்படையில் அவங்க எந்த குழு பரிந்துரைச்சாங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் குழு. கஸ்தூரி ரங்கன் குழு. கஸ்தூரி ரங்கன் குழு. ஓகே, இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 2035 இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது, 2035 50% இலக்கு. எதில்? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா 12th முடிச்சுட்டு அந்த உயர்கல்வியில் போய் சேர்றாங்க இல்லையா, அவங்களோட ரேஷியோவை எத்தனை சதவீதம் மாற்றணுமா? 50% மாற்றணும். அப்போ இப்போதைக்கு எத்தனை சதவீதம் இந்தியா இருக்காங்கன்னா ஒரு 26% தான் இருக்காங்க. ஆனால் நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம். நம்ம என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு மாநில கல்விக் கொள்கையை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்க சொல்லும்போது ஏன் இதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 50% வந்துட்டோம். இப்போ 2025 எத்தனை சதவீதம் வந்துட்டோம்? ஜிஆரில் 50% வந்துட்டோம். ஆனால் இந்தியாவில் எப்போ தான் இலக்கு வச்சுருக்காங்க? 2035 தான் வச்சுருக்காங்க. இதை ஒரு முக்கியமான விஷயமா தமிழ்நாடு தரப்பில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து புறத்திணை பற்றி பாடுவது தெரியும் இல்லையா? 8 தொகையெல்லாம் உள்ள விஷயங்களை புறத்திணை பற்றி பாடுவது 2 நூல்கள். ஒன்று என்னென்னா பதிற்றுப்பத்து, இன்னொன்று புறநானூறு. இந்த 2 நூல்கள் மட்டும்தான். இது எல்லாமே அகம் சார்ந்த நூல்கள். முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்ன்றது நம்ம அரசியலமைப்பில் எந்த விதியில் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 340 340. ஓகே, இப்போ மத்திய அரசு முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை எப்போ அமைக்கிறாங்க? 1953 யார் தலைமையில் அமைக்கிறாங்க? காகா காலேல்கர். 1953. இது மாநில அரசு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதை எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா 1969. யார் தலைமையிலனா சட்டநாதன் கமிட்டி எப்போ அமைக்கப்பட்ட? 1969. யார் அமைச்சானா? தமிழ்நாடு அரசு. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953. யார் தலைமையில்? காகா காலேல்கர். ஓகேவா? 2வது ஆணையம் தான், 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் இது மண்டல் ஆணையம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 73வது கொஸ்டின் பாருங்களேன். 1965 ஜனவரி 26 இந்த நாளை திராவிடர் கழகம் சொல்கிறாங்க. திராவிடர் முன்னேற்ற கழகம் டிஎம்கே. ஓகே, அவங்க தான் துக்க தினமாக அனுசரித்தாங்க. இந்த நாளில் இந்திய அரசியல் சட்டத்தின் உறுப்பு 323 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 315 323 வரை எதை பற்றி பேசுகிறாங்க? ஏற்கனவே பார்த்தோமா தேர்வாணையம் பார்த்தோமா. அதில் 323 தான் என்ன விதி? நம்ம தேர்வாணையத்தின் தலைவர் அதோட ரிப்போர்ட்ஸை யார்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடெண்ட்டை கொடுக்கணும். பிரசிடெண்ட் அது பார்லிமெண்ட்டில் 2 அவைகளையும் அவங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ஆனால் சரியான ஆன்சர் என்னது? 343. அப்போ கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. சரியா? சரி கூற்றுமே தவறாக இருக்குது. ஏன்னா திராவிடர் கழகம் தானே இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கும். அப்போ 2மே சரி. ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் 2ம் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னா 2 விஷயம் நீங்கள் கற்றுக்கிறணும். ஒன்று என்னென்னா இந்த டேட்டு துக்க தினமாக அறிவித்த அந்த நாள். இன்னொரு விஷயம் 323 கிடையாது, 343. அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர் பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சி எது? கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயிகளோட கிளர்ச்சி, ஆரம்பகால கிளர்ச்சிகள் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த கிளர்ச்சி என்னது?
கோல் கிளர்ச்சி எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னா 1831 32 நடக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்? சாம்பல் கிளர்ச்சி. இது எப்போ நடக்கும்? 1855 56 நடக்கும். முண்டா கிளர்ச்சி எப்போ நடக்கும்? 1899 1900. இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா எதுக்கடுத்து எது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு கேட்பாங்க. இது எல்லாம் நம்மளுக்கு 8th புக்லேயே வருது. ஓகேவா? 8th புக்லேயே வருது, 10th புக்லேயே வருது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 8th + 10th இந்த 2 புக்கையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த பகுதி எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கடுத்து 76வது கொஸ்டின் பாருங்கள். வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்று வாழ்ந்த, அதான் நம்மளுக்கு ஒரு குறள் இருக்கும், வஞ்ச மனம் படிற்றொழுக்கம் அப்படின்னானது கூடா ஒழுக்கம். ஓகே. அடுத்து 77வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மண்பாண்டங்கள் செய்வதற்கான ஆதாரணங்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. பையம்பள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? வேலூர். ஓகே. அடுத்து இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமான மெட்ராஸ் தொழிற்சங்கம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குது. எப்போ? 1918. அடுத்து எக்லாம்சியான்றது நம்மளுக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து 82 செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவனாய் சொல் என்ற தொடர் அமைந்துள்ள சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. அதுக்கடுத்து 85வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்கழு கூடல் தன்கோல் வேந்தே. இது முக்கியமானது. ஏன் அப்படின்னா முன்னாடி அந்த தமிழ்ன்ற வார்த்தை எங்கே இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம். அதில் தமிழ்கெழு கூடல்னால் எந்த விஷயத்தை சொல்கிறோம்? மதுரை தான் கூடல் நகர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ மதுரையை பற்றி முன்னாடியே குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த கூற்று யாரை பற்றிய கூற்று அப்படின்னா பெருவெழுதியை பற்றிய கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துருப்போம். இது எந்த நூலில் சொல்கிறாங்க? தமிழ்கழு கூடல் தன்கோல் வேந்தே. இது எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா புறநானூரில் சொல்கிறாங்க. அடுத்து 89வது கொஸ்டின். எந்த 5ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி? 5ஆண்டு திட்டத்தில் ஏற்கனவே கொஸ்டின் பார்த்தோம். எப்போ பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க? 1967 68 அந்த டயத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஆனால் நம்மளுக்கு அக்யூரேட்டாக பார்க்க சொல்லும்போது இந்த 67 68 நம்ம என்ன பார்த்தோம்? 66க்கு அப்புறம் 66 to 69 இந்த டயத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு 3 இடத்துல பிரேக் வருமா அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 66 to 69 திட்ட விடுமுறை காலம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து 69லேருந்து 74 வரை, அதாவது 1969 1974 வரை எந்த 5ஆண்டு திட்டம்? 4வது 5ஆண்டு திட்டம். இப்போ எந்த 5ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டதுன்னா 4வது 5ஆண்டு திட்டத்தில். அதுக்கடுத்து 90வது கொஸ்டின். என் மகள் ஒருத்தியும் பிறன் மகன் ஒருவனும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலித்தொகை. அதுக்கடுத்து 92வது கொஸ்டின் பாருங்களேன். 1938 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக பெரியார் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பெல்லாரி. இது முக்கியமான ஒரு கொஸ்டின், பெல்லாரி. அதுக்கடுத்து ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். கண்டிப்பாக எது படிக்கிறீங்களோ இல்லையோ 10th உள்ள ஹிஸ்ட்ரியில் 5th லெசன்லேருந்து கண்டினியூஸாக எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதில் ஒரு 5 லெசன் வரும் ஹிஸ்ட்ரியில். அந்த 5 லெசனில் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் யோசிக்க செய்யாதீங்க, லைன் பை லைனாக அதை தெளிவாக படிச்சிருங்க. அதில் உள்ள ஒரு கொஸ்டின் தான் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். யார் கொண்டு வந்திருப்பா? ஐயன் காளி கொண்டு வந்திருப்பார். இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. அயோத்தியாசர், நாராயணகுரு, வள்ளலார் எல்லாமே. இருந்தாலும் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் யார் கொண்டு வந்திருப்பா? ஐயங்காளி கொண்டு வந்திருப்பார். அதுக்கடுத்து இந்த பிரெஞ்சு மகளிர் ஓப்பன் இதில் சாம்பியன் பட்டம் என்றவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா கோகோ கவுஃப் அவங்க பேர் கோகோ கவுஃப் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 96வது கொஸ்டின். கல்வியை தமிழ் வழியில் வழங்க மாணவர் மன்றம். அடுத்து வேறு என்னது? தமிழ் இலவு வாரம் சொல்லிட்டு மாணவர் மன்றத்தை உருவாக்குனது யாருன்னா எஸ் தர்மாமால் தான். அதேமாதிரி இலவு வாரம்ன்றது என்ன சொல்லுவாங்க? தமிழ் ஆசிரியர்களுக்கு அவங்களோட ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குறக்காண்டி அவங்க பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா எஸ் தர்மாம்பாள். அதுக்கடுத்து 98வது கொஸ்டின். ஆங்கிலேயர் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி. அதே மாதிரி வேறு கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருப்பார். எதை சொல்லியிருப்பார்? திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சி இருக்கு இல்லையா? திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்னது யார் அப்படின்னா ஐயா வைகுண்ட சுவாமிகள். சரியா? இவர் தான் முக்கியமான அந்த நிழல் தாங்கல்கள்னு ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பார். அடுத்து துவையல் பந்தி எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிடணும், நிழல் தாங்கல்கள் அமைச்சிருப்பார். இதுவுமே எங்கே தான் வருது?
நம்ம அந்த 10th சோசியலில் வருது, டீட்டெயில்டாக படிச்சுக்கிறோங்க. அடுத்து 99வது கொஸ்டின், வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டார் அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டாங்க. கல்கத்தாவுக்கு எங்கே அனுப்பப்பட்டார்கள்? வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார். ரங்குன்றது நம்ம படிச்சிருப்போம். பகதூர் ஷாவை வந்து பகதூர் ஷா இங்கே வருவார், முகல்ஸில் வருவாரா? அந்த முகலாய பேரரசில் பகதூர் ஷா வந்து 1857 புரட்சி. இது வந்து வேலூர் புரட்சின்றது 1806 புரட்சி. அதில் 1857 புரட்சியில் பகதூர் ஷா இவர் தான் வந்து அந்த இந்தியாவோட அரசராக வந்து அறிவிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அவரை கடைசியில் எங்கே நாடு கடத்துவாங்க? ரங்கூனுக்கு நாடு கடத்துவாங்க. ஓகே அதுக்கடுத்து தமிழ் வந்துருச்சு. டீட்டெயில்டாக 75 ஜிஎஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த 75 ஜிஎஸ் கொஸ்டினாக நம்ம ஒரு 100 கொஸ்டின் 150 கொஸ்டினாக பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா தான். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டீட்டெயில்டாக நீங்கள் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்க, அதில் நோட் பண்ணி வச்சுருங்க. இந்த கொஸ்டின் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி பணி நியமன ஆணை வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.